அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் உண்ணாவிரதம் தொடங்கியிருக்கிறது. விசச்சாராய மரணங்களை தடுக்க தவறிவிட்டதாக திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரங்கள். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களை கண்டித்து ஏற்கனவே அதிமுக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் கூட போராட்டம் என்பது நடைபெற்று இருந்தது. மேலும் பார்த்தோம் என்றால் ஆளுநரையும் கூட நேரில் சந்தித்து அது தொடர்பான புகார் மனுவையும் கொடுத்திருந்தார்கள். இதற்கிடையே இன்றைய தினம் உண்ணாவிரத போராட்டத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 62 எம்எல்ஏக்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதே போல கட்சியினுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல் பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மாநில அளவில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்களை குறித்து முறையான நடவடிக்கையை திமுக அரசு எடுக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்தும், அதே போல இந்த வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தியும் இத்தகைய உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எம்எல்ஏக்கள், அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 62 பேரும் கூட இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். அனைவருமே கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்தவாறு பங்கேற்று இருப்பதை பார்க்க முடிகிறது. பார்த்தோம் என்றால் இந்த சட்டப்பேரவை தொடங்கியது முதலேயே சட்டப்பேரவையில் இது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு கூட அனைவரும் கருப்பு சட்டை அணிந்தவாறு சட்டப்பேரவைக்கு சென்றிருந்த அலுவல் பணிகளையும் கூட ஒத்தி வைத்துவிட்டு அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதிக்க வேண்டும், அந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று அதிமுக தரப்பில் சபாநாயகரிடம் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து அமளி ஏற்பட்ட ஒரு நிலையில் அவர்களும் கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கூட்டத்தொடரில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக பேரவைத் தலைவர் சபாநாயகர் அப்பாவு அறிவித்து இருந்தார். இதற்கிடையே அது தொடர்பாகவும் கூட அவர் அரசியல் செய்கிறார் என்றும் நடுநிலையோடு அவர் செயல்படவில்லை என்றும் கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மீது அந்த விமர்சனங்களை கூட வைத்திருந்தார். இதற்கிடையே பேரவையில் இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலும் கூட இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறார்கள். காலை முதலேயே இந்த இடம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளும் கூட பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த மேடையில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் 62 எம்எல்ஏக்களை முன்னிறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் என்றால் சி. விஜயபாஸ்கர், அதே போல வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், மேலும் OS மணியன், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட 62 எம்எல்ஏக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள்.